சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. அதான் கடவுள் சித்தத்தினால அவங்க நல்ல மாதிரியா திரும்ப வந்தாங்க. டெய்லி இவங்க ம். ப்ரேயரை காலையில நைட்டு பார்த்துட்டு தான் நைட்ல தூங்குவேன். காலையில எழுந்ததுமே அதை தான் பாக்குவேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஏசப்பா நீங்க தண்ணி ஒரு நாள் தண்ணி எடுத்து ப்ரேயர் கையில தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நான் ப்ரேயர் பண்றேன்னு சொன்னீங்க. சரி, சரி. அந்த மாதிரி தண்ணி எடுத்து பாத்திரத்துல வச்சுன்னு நீங்க ப்ரேயர் பண்ணீங்க. செஞ்சதுமே வீட்டை சுத்தி அரைச்சிட்டு மறுநாள் ஏசப்பா வந்துட்டாப்லையா? சித்தத்தினால அவங்க மனசு மாறி வீட்டுக்கே வந்துட்டாங்க. Glory to Jesus. Amen. Praise God. ஏசப்பா ஏசப்பா ஒரு நல்ல விடுதலை கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு நரம்பு எலும்புங்கெல்லாம் நிறைய வலிச்சு இருந்ததையா, அதுக்கும் ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. Praise God, praise God. கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி பாப்பாக்கு கல்யாணம் வச்சு நிச்சயதார்த்தம் நல்லா சொன்னீங்க, ப்ரேயர் பண்ணீங்க, நீங்களே நிச்சயதார்த்தத்துக்கு சொன்னேன்னு பண்ணீங்க. அதே மாதிரி நல்லா நடந்துச்சு நிச்சயதார்த்தமும். Praise God, praise அதே God. கல்யாணம் 10வது மாசம் வச்சிருக்காங்க. அதுவும் அதே மாதிரி ஏசப்பா சித்தத்தினால ஒரு பிரச்சனை இல்லாத நன்றாக நடக்கணும் ஐயா. ஆமென். நிச்சயமா நடத்துவார். இவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அழகா சொல்லி பாருங்க. விட்டு போன உங்க கணவர் திரும்ப வந்திருக்கிறார். வந்துட்டாரு. கர்த்தர் அழைச்சு கூட்டு வந்துட்டார். எனக்காக நிறைய ரிஸ்க் எடுத்து ப்ரேயர். ஆனா நீ பண்ணும் போதெல்லாம் நினைப்பேன் அது நமக்காக தான் ஏசப்பா பண்ற உங்க மனசுல சொல்றாரா. நான் நிறைய நாள் அந்த ஜபத்தை கேட்கும் போதெல்லாம் கேட்டுனே படுத்துன்னு அழுதுனே இருப்பேன். ஆனா அந்த அழுத்தத்துக்கு அந்த கண்ணீருக்கு ஏசப்பா வீண் போகாத நல்ல ஒரு பதிலை கொடுத்தாராயா. அது நீங்க பண்ண ப்ரேயருக்கு நல்ல ஒரு வெள்ளன ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நல்ல ஒரு கர்த்தர் நல்லவர். அவர் எல்லா ஜெபமும் மட்டும் கிடையாது, உங்களுடைய உள்ளத்தையும் அவர் பார்த்திருக்கிறாரு. பண்ண ப்ரேயர் எனக்காக பண்ணது. ஆனா ஒரு காலம் அது ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லு வீண் போகாத ஏசப்பா சித்தத்தினால எல்லாமே எனக்கு பதிலா கிடைச்சதுங்க ஐயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அன்புடையவராயிருக்கிறார், அன்பு செய்கிறார் என்று மட்டும் வேதம் சொல்லவில்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பி வைத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் அன்பாயிருக்கிறார் என்பது உண்மையானால் அன்பை விட விலையேற பெற்றது எதுவும் உலகத்தில் இருக்க முடியாது. எனவே நம்மிடமிருந்து வெளிப்படும் அன்பு மட்டுமே நம்மை தேவனோடு இணைக்கிறது என்று சொல்ல முடியும். அதுவே நம்முடைய தேவ சாயலை உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அன்பு என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் கண்களுக்கு முன் கல்வாரியை கொண்டு வர வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கல்வாரியில் நம்முடைய பாவங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டன, அவருடைய நீதி நமக்கு வழங்கப்பட்டது. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பின் ஊற்று தேவன். பிரியமானவர்களே, நாம் தேவனையோ அல்லது நம்முடைய அயலாரையோ நேசிக்கிறோம் என்றால் தேவ அன்பு நம்மில் செயல்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனால் கொடுக்கப்படும் எல்லா கிருபைகளிலும் அன்பே பிரதானமானது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. பவுல் சொல்லுவதினால் சீனாய் மலையில் வழங்கப்பட்ட 613 கற்பனைகளுமே அன்பை அடிப்படையாக கொண்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் அன்புதான் பிரியமானவர்களே புதிய கட்டளையாக இயேசுவால் வழங்கப்பட்டது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். இதை யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில் வாசிக்க முடியும். நாம் ஜெபிப்பதை பார்த்து, உபவாசிப்பதை பார்த்து, ஊழியங்கள் செய்வதை பார்த்து நம்மை உலகம் இயேசுவின் சீஷர்களாக அறிந்து கொள்ளாது.
நம்மிடம் இருந்து கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறதா என்பதை உலகம் உற்று கவனிக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு சான்றாக விளங்குவது நம்முடைய அன்புதான். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதை 1 யோவான் 3:14 நீங்கள் வாசிக்க முடியும். இதை வாசித்து தியானிங்கள் பிரியமானவர்களே. நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்ற கேள்விக்கு இயேசு இவ்விதமாக பதில் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் முழுமையும் அடங்கி இருக்கிறதா. பிரியமானவர்களே 2வது பிரதான கற்பனையில் உன்னிடத்தில் அன்பு கூறு என்ற 3வது கற்பனை உள்ளடங்கி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் தன்னைத்தானே நேசிக்காத ஒருவர் மற்றவர்களை நேசிக்க மாட்டான். நாம் பிதாவின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நமக்காகவே இயேசு கல்வாரியில் மரித்தார். நமக்குள் ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். எனவே நம்மேல் நாம் அன்பு செலுத்துவது தவறில்லை. நம்மை நாம் நேசிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரதானமான காரியங்களிலே முக்கியமான காரியமாக இதை நான் சொல்ல முடியும். உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல் மற்றவரிடத்திலும் அன்பு கூறுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக முதலாவது உங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். 3வது நான் சொல்லுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் நேசியுங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ராஜா, இந்த நாளை எங்களை காண பண்ணினீரே, உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களை காண செய்த கிருபைக்காக நன்றி. அதிகாலையில் எங்களை எழுப்பி விட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. அமராஜேசுவே, எத்தனையோ ஜனங்கள் இந்த காலை வேளையை காணாமல் போவது உண்டு. ஆனாலும் இசப்பா, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக எங்களை நித்தமும் எங்களை நடத்தி, அமராஜேசப்பா, இரவிலும் எங்களை அற்புதமாய் எங்களை தூங்க வைத்து அதிகாலையில் எங்களை எழுப்பி விடுகிறீர். இந்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். எங்களுக்காக சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தினீர். அமராஜா, எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினைகளை உங்க மேல எடுத்தீங்கப்பா. எங்க மேல வரக்கூடிய அந்த தண்டனையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. ஒரு தகப்பனாய் இந்த காலை வேளையிலும் நாங்கள் அதை நினைத்து பார்க்கிறோம். சிலுவையில் நீர் காட்டின அந்த அன்பு, அந்த உன்னதமான அன்பை இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தோமே ராஜா. எஸ்டர்டே நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர். முதலாவது தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறோம். அமராஜேசப்பா, அன்பு இன்னதென்று நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது கற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. இந்த காலை வேலை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும். தேவ மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய, நாங்கள் போகிற இடங்களில் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உங்க மகிமையின் பிரசனம் இருக்கணும் அப்பா. எங்கள் மேல் அப்பா உம்முடைய சாயல் வெளிப்படணும் சுவாமி. எத்தனை பேர் என்னோடு இந்த காலை வேளையில் இணைந்து வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நிரப்பட்டும். இந்த காலை வேளையில் என்னிடத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவஜனமே, கிறிஸ்துவின் அன்பை இன்னும் அதிகமாக நாம் ருசிக்க வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் அதை ருசி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். கணவன் மனைவியை நேசிக்க ஆரம்பித்து விடுவார். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவார். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள்.
பெற்றோரும் பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அன்பானது ஒருவருக்குள் ஒருவர் அதை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே அந்த இல்லத்தில், அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா, உலகம் கொடுக்க முடியாத உன்னதமான ஒரு அன்பை நீர் எங்களுக்கு காண்பித்து இருக்கிறீர். ராஜா, அன்பு என்பது தேவனால் உண்டாயிருக்கிறதா சுவாமி, உம்மாலே அன்பு உண்டாயிருக்கிறது. காரணம், நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. கிருபை தாரும். இந்த காலை வேளையில் அப்பா, உம்முடைய அதிசயத்தை எங்களை காண பண்ணும் சுவாமி. ராஜா, எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தாருங்க ராஜா. ராஜா, உம்முடைய பலத்தால் எங்களை நிரப்புங்க சுவாமி. பலவீனர்களை பலவான்களாக மாற்றுவீராக. அப்பா, சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை என் ஆண்டவர் தேற்றுவீராக. திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீர் விசாரிப்பீராக ராஜா. எனக்கென்று யாருமே இல்லையே, என்னிடத்தில் அன்பு காட்ட, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் ராஜா உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர். ஆமா ராஜேசப்பா, இந்த உலகம் உங்களை வெறுக்கும். எது நிமித்தமாக? என் நிமித்தமாக வெறுக்கும் என்று நீர் சொன்னீங்கப்பா. ஆனால் நீர் எசப்பா எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது, அதை நாங்கள் கண்டு கொள்ளுகிற பொழுது ராஜா, இந்த உலக காரியங்கள், உலக நிந்தைகள், உலக அவமானங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அன்பிலே ஹல்லேலூயா நாங்கள் பூரணப்பட என் ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்பணும் அப்பா. எஸ்அப்பா, நீர் அன்புள்ளவராய் இருந்தபடினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தீரே. இந்த காலை வேளையிலும் ராஜா, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நேசிக்கிற ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் என் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன். இந்த அன்புள்ள தேவன் என் மேல் அன்பு வைத்து என்னை நிச்சயமாகவே இந்த நெருக்கத்திலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து என்னை அவர் விடுவிப்பார். நான் அவருக்கென்று சாட்சியாக நிற்பேன். அவருடைய அன்பை நான் ருசிப்பேன். அவருடைய அன்பை குறித்து நான் தியானிப்பேன். நான் அவருடைய அன்பை குறித்து நான் மற்றவரிடத்தில் பேசுவேன். நானும் மற்றவர்களை நேசிப்பேன் என்கிற அப்பா உறுதியோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்வீராக சுவாமி, பிரகாசிக்க செய்வீராக ராஜா. எஸ்அப்பா, இந்த அதிகாலை வேளை அப்பா ஒரு அற்புதத்தின் வேளையாக இருக்கட்டும் சுவாமி. ராஜா, குடும்பங்களிலே காணக்கூடிய நெருக்கங்கள் விலகி போகணும் ராஜா. ஒருவரை ஒருவர் நேசிக்கிற பொழுது, குடும்பத்தில் அப்பா அந்த அன்பு வெளிப்படுகிற பொழுது பிசாசானவன் விலகி ஓடி போவானே சுவாமி. ஆமா ராஜா, அவனுக்கு அன்பு என்பதே கிடையாது. அவனுக்கும் அன்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அவனிடத்தில் இருப்பதெல்லாம் வெறுப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை, தற்பெருமை, இவைகளே சுவாமி. மற்றவர்களை குற்றப்படுத்துவது, ஏளனம் பண்ணுவது, அப்பா இதுதான் பிசாசினுடைய கிரியைகளாக இருக்கிறது. அவனுக்கு அதுதான் பெரிய ராஜா. ஆனால் என் ஆண்டவராக இயேசு உமக்கு தெரிந்தது அன்பு. நீர் எல்லோரிடத்திலும் காட்டுவது அன்பு. ஆமா ராஜா, எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்கள் மேல் காட்டுவது அன்பு. இந்த அன்பு எங்கள் மேல் வருகிற பொழுது ராஜா நாங்கள் பலனடைகிறோம். இந்த அன்பு எங்கள் மேல் வருகிற பொழுது ராஜா நாங்கள் ஒரு மதிலை தாண்டுகிறோம். ஆமா ராஜா, ஒரு சேனைக்குள் நாங்கள் பாய்கிறோம் ராஜா. இந்த அன்பு எங்களை பலப்படுத்துகிறது, பலவான்களாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை பலவான்களாக மாற்றுகிறது. ஆமா ராஜா இயேசுவே, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை சுகப்படுத்துகிறது, எங்களை குணப்படுத்துகிறது. ஆமா ராஜா, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை சத்துருக்களிடமிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் கிரியையிலிருந்து, அவன் தந்திரத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறது. இந்த உன்னதமான என் இயேசுவின் அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் தொடட்டும் அப்பா. அமராஜா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளணும் சுவாமி. அமராஜா இயேசப்பா, இல்லை, உன் தேவன் கடிந்து கொள்ளுவார், உன்னை அடிப்பார், உன்னை நொறுக்கி போட்டு விடுவார், உன் கைகளை அவர் உடைத்து விடுவார், நீ செய்த பாவத்துக்கு அவர் உனக்கு பெரிய தண்டனை தருவார் என்று சொல்லக்கூடியது அல்ல. என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அறியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. ஆனால் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பிலே பூரணப்பட்டவன் தேவனில் பூரணப்பட்டவனாக இருக்கிறான். எஸ்அப்பா, ஹல்லேலூயா. சீஷரிடத்தில் சொல்லுகிற பொழுது நீர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால்
நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால், அதாவது நீங்கள் கணவன் மனைவியாய் அன்பாய் இருந்தால் பார்க்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பாக இருந்தால் நிச்சயமாகவே அப்பா இது தேவனுடைய குடும்பம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இந்த பிள்ளைகள் என்று சொல்லி ஹல்லேலூயா இயேசுவின் நாமம் மகிமைப்படும். தேவன் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவார். ராஜா, இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. மாமியார் மருமகளை அன்பு கூறட்டும், மருமகள் அப்பா மாமியாரிடத்தில் அன்பு கூறட்டும். ராஜா ஏசப்பா, இந்த நாளிலிருந்து இதை கேட்கிற அப்பா மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ராஜா நான் அன்பு செலுத்துவேன் என்கிற அப்பா ஒரு முடிவை எடுக்கட்டும் அப்பா, ஒரு உறுதியை எடுக்கட்டும் சுவாமி, ஒரு உறுதிமொழி எடுக்கட்டுமே சுவாமி. ராஜா குடும்பத்தில் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, அளவில்லாத கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் ஊற்றுவீராக ராஜா. எசப்பா, இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும் சுவாமி. இது நிமித்தமாக குடும்பத்தில் விடுதலை உண்டாகணும். ராஜா, குடும்பத்தில் காணக்கூடிய சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும், பிசாசின் கிரியைகள் எல்லாம் விலகட்டும். அன்பு வரும் என்று சொன்னால் இருளுக்கு வேலை இல்லை. அன்பு குடும்பத்தில் வரும் என்று சொன்னால் ஹல்லேலூயா அங்கே மனுஷிக தந்திரங்களுக்கு வேலை இல்லை. எந்த ஒரு மனுஷனும் அப்பா ஹல்லேலூயா குடும்பங்களை வந்து குழப்ப முடியாது, குடும்பத்தில் வந்து கிரியை செய்ய முடியாது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, எப்படி ஒருவரை ஒருவர் அப்பா போட்டு கொடுக்க நினைச்சாலும் சரி ராஜா முடியாது ராஜா. எஸ்அப்பா ஹல்லேலூயா, அன்பு உள்ளே நிலைத்து இருக்கும் என்று சொன்னால் இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினம் கொள்ளாது. ஹல்லேலூயா, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு மன்னிக்கும். ஹல்லேலூயா இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அந்த உன்னதமான அன்பு ஒவ்வொருவருக்கும் ஊற்றப்படணும். இந்த அன்பு நிமித்தமாக ராஜா இதை கேட்கிற ஹல்லேலூயா மனசுல ஒருவேளை கசப்புகளை வைத்து கொண்டு இருப்பார்கள் சொன்னார். பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து கசப்புகள் இந்த காலை வேளையில மறைந்து போகட்டும். யார் மேலாவது வருத்தங்கள் ஹல்லேலூயா இருக்கும் என்று சொன்னார், யார் மீதாவது அப்பா கசப்புகளை வைத்திருப்பாங்கன்னு சொன்னார், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்று சொல்லி ராஜா ஒருவேளை கசப்போடும் வெறுப்போடும் இருப்பார்கள் சொன்னால் இந்த நேரத்தில் ராஜா அவர்களை நான் மன்னிக்கிறேன், நான் அவர்களை நேசிக்கிறேன் என்கிற ஒரு அப்பா அறிக்கை அப்பா உங்களுடைய சமூகத்தில் பண்ணுகிற உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் தயவாக இறங்கி சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடுவீரே நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் சுவாமி ஹல்லேலூயா பலவீனர்கள் பலவான்களாக மாறணும், வியாதிகள் மறைந்து போகணும். ஹல்லேலூயா எப்படிப்பட்ட சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்களை நீங்கி போகணும் அப்பா. கை காலில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும், ஸ்கின்ல காணக்கூடிய அலர்ஜி டிஷ்யூஸ் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. கண்களிலே பார்வைகள் தெளிவாய் கிடைக்கட்டும், கேட்காத காதுகள் கேட்கணும், பேச முடியாத வாய்கள் நாவுகள் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா இருதயத்தில் காணக்கூடிய வலிகள் வேதனைகள், கரங்களில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். பிசாசுகள் இந்த காலை வேளையிலே ஐயோ இது எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் இந்த காலை வேளையிலே பேசப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் கேட்டு அவன் வெட்கப்பட்டு அவன் ஓடி போவான் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது பிசாசினால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவனுக்கு அன்பு கூற தெரியாது, அன்புக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் அன்பை கண்டால் பயப்படுவான். இயேசுப்பா இந்த காலை வேளையில ராஜா உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வழிகளை திறந்து கொடுப்பீராக, கட்டுகளை அவிழ்ப்பீராக ராஜா. பரிசுத்தமுள்ள தெய்வமே ஹல்லேலூயா குடும்பங்களை மீண்டும் கட்ட அப்பா பலனாய் இருப்பது இந்த அன்பு. இந்த காலை வேளையிலும் இந்த அன்பை ஒருவர் அப்பா செலுத்தட்டும், ஒருவருக்கு ஒருவர் செலுத்தட்டும் அப்பா. பிதாவே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்ள என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யணும் அப்பா. என் தேவனுடைய சாயல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வரட்டும். ராஜா அவரை போலவே, என் தேவனைப் போலவே, என் இயேசு இரட்சகரை போலவே அப்பா ஹல்லேலூயா மறுரூபம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா எஸ்அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி மறுரூபமாக்கப்படணும், அன்பினால் மறுரூபமாக்கப்படட்டும் சுவாமி.
ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளை அப்பா ஆசீர்வதித்து தாருங்க ராஜா. இந்த நாளுக்கான கிருபையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாருங்க. நித்தமும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா இசப்பா, ஒவ்வொருவரையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி சுவாமி. அநேக சாட்சிகளை அப்பா நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறீர். இந்த ஜெபத்தை தொடர்ந்து கேட்டு வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்கிறீர் அப்பா. பிரிந்த உறவுகள் ஒன்று சேருகிறது. அமராஜா குடிகார கணவர் அப்பா குடியை விட்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறார். அமராஜா இசப்பா வேசித்தனம் பண்ணுகிற மனிதன் வேசித்தனத்தை விட்டு அப்பா மனம் திரும்பி வருகிறான் என்று சாட்சி வருகிறது. ஹல்லேலூயா. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகிறதுங்கிற சாட்சி. அமராஜா இசப்பா இன்னும் அநேக சாட்சிகள், குடும்ப உறவுகள் அப்பா ஒன்று சேருகிறது. ஹல்லேலூயா இசப்பா. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகிறது ராஜா இசப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஆச்சரியமான காரியங்களை பொருளாதாரத்தில் நீர் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. கடன் வாரத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்கிற அந்த நன்மைக்காக நாங்கள் கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை எங்கெல்லாம் ஷேர் பண்றாங்களோ ராஜா இசப்பா அங்கெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த ஜெபத்தை கேட்கிற குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீர். இந்த ஜெபத்தை அப்பா ஷேர் பண்ணக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறீர். பிசாசானவனை இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு நீர் வெட்கப்படுத்துகிறீர் சுவாமி. ஆமா ராஜா, இந்த ஊழியத்தின் மூலமாக என் ஆண்டவர் நீர் பிசாசினை அவனுடைய கிரியைகளை நீர் அழிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேசமெங்கும் போகிற இந்த ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களிலும் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நீர் பேசுவீராக. எஸ்டடி இந்த ஊழியத்தோடு இணைந்து நிற்கிற ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டோட அளவில்லாத அன்பு அப்பா இப்பொழுதே மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்கிறவர், தேற்றரவாளன், எங்களை பலப்படுத்துகிறவர். உம்முடைய கரங்களில் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பாதுகாப்பு இருக்கணும் அமராஜா. உங்கள் கிருபை ஊற்றப்படணும், உங்கள் தயவு இருக்கணும் அமராஜா. உங்களுடைய கண்கள் அப்பா பிள்ளைகள் மேல் இருக்கணும் என்று சொல்லி உலகம் கொடுக்க முடியாத அப்பா சமாதானம் அப்பா ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த சமாதானம் வந்து இறங்கட்டும். சிலுவையிலே இயேசு இரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், எந்த பிள்ளையில் இயேசப்பா எந்த பொக்கிஷமும் எந்த பொண்ணும் பொருளும் ஹல்லேலூயா எத்தனை கோடி பங்களா கார் எதுவும் கொடுக்க முடியாத உன்னதமான ஒரு சமாதானத்தை நீர் தருகிறீர் அப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீங்க ராஜா. அந்த சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும். ஒரு தைரியமும் பலனும் உண்டாகட்டும். உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் இருக்கிற தேவன் மிக பெரியவர். அவர் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அவரை இன்னும் அதிகமாக நேசிப்பேன். ஹல்லேலூயா. அவரை நேசிப்பது போல நான் மற்றவர்களையும் நேசிப்பேன். மற்றவரிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டோடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஹல்லேலூயா ஐஸ்வர்யமும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா சந்திக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.